நம்ம இந்த சேனல்ல இப்போ ரீசெண்டாக ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மெஷின் லேர்னிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வந்து மெஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு ஒரு டைப் இருக்குது. இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் வந்து லேபிள் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு இன்புட்டுக்கும் வந்து ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆப்பிளா ஆரஞ்சா அப்படிங்கிறது அது வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ஸே பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன், எஸ்விஎம், ரேண்டம் ஃபாரஸ்ட், நியூரல் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைப் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்புட்டுக்கு வந்து லேபிள் இருக்காது. ஸோ இதனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்றுமே வந்து நம்ம சொல்ல முடியாது இது வந்து பழம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து கிளஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ஒரு மாரி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரே மாரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கிளஸ்டரிங். ஸோ ஒரே மாரி உள்ள பொருளெல்லாம் வந்து ஒரு விதமாக பிரிப்போம். அதுக்கு பேர் தான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை ஒரு விஷயம் கரெக்டாக செஞ்சால் வந்து நம்ம ஒரு சாக்லேட் கொடுப்போம். தப்பாக செஞ்சால் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா சின்னதாக வந்து ஒரு அடி அடிப்போம்ல, அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதாவது நல்ல விஷயம் பண்ணால் வந்து அதுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறது, தப்பாக பண்ணால் பெனால்ட்டிஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.